அனைவருக்கும் வணக்கம். நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் மேஷராசி. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மேஷராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பரணிங்கிறது மேஷராசிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? பொதுவாகவே மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்க நல்ல துடிப்பானவர்களா, நல்ல வேகம் மிக்கவங்களா, விவேகம் மிக்கவங்களா, ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களா இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. இவங்களும் சிரித்து அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாங்க. நல்ல ஒரு சுற்றுலா பிரியர்னு சொல்லலாம். அடிக்கடி ட்ராவல் பண்ணணும், வெளியூர் போகணும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், நல்ல ஒரு ஜாலியாக ஒரு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. சிரிச்ச முகமாக இருப்பாங்க பாருங்கள். பரணி நட்சத்திரக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்ச முகமாக அடுத்தவங்களை கலகலன்னு சிரித்து சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. எதுலேயும் நம்பர் 1 இருக்கணும், துடிப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு வேகம் இருக்கும் அவங்ககிட்ட, நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு சிரித்து அடுத்தவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களையும் சிரிக்க வைப்பாங்க. ஆனால் கோவமும் உங்களுக்கு வரும். கோவம் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கோவம் வராது, ஆனால் வந்தால் வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க அந்த பரணி நட்சத்திரம். பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ ஜாலியாக சிரிச்சுட்டு அடுத்தவங்களை கலகலன்னு சிரிக்க வைப்பாங்க. நல்ல ஒரு உணவு பிரியர்னு சொல்லலாம். அறுசுவை உணவு விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனை தீர்வைகள் பயன்படுத்துவாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்க. நல்ல ஒரு குணம் இருக்குது அவங்ககிட்ட. இறக்க குணம், அன்பு பாசம் இதெல்லாமே அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மாதிரி இருப்பாங்க. கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராது, ஆனால் வந்த மாதிரி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களோட குணமே அப்படி தான். இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் இது. சரிங்களா? பிறக்கும்போது சுக்கிர திசையில் பிறக்கிறாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. பிறக்கும்போது சுக்கிர திசை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியிலலாம் பிறந்தாங்கன்னா 19-20 வருஷமெல்லாம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்துடுது. இப்போ 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் பிறந்தவங்களுக்குலாம் அப்படியே பாதி வந்துடும் உங்களுக்கு. இது 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 9-10 வருஷமெல்லாம் சுக்கிர திசை வந்துடும். 2ஆவது அவங்களுக்கு சூரிய திசை வருதுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை ஒரு 6 வருஷம் நடக்கும். சரிங்களா? சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அவங்க தந்தைக்கு வந்து டெவலப் ஆயிடுது. சூரிய திசை ஒரு பாருங்கள் 10-15 வயசுக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்பா நல்லா வளர்ச்சி அவங்க அப்பா வளர்ச்சி ஏற்படுறதை பார்க்க முடியுது. அவங்க அப்பாவுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிகார பதவி கிடைக்கிறதெல்லாம் அந்த சூரிய திசையில் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. ஒரு சில பேர் தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு சில பேர் சூரியன் கெட்டு போனவங்களுக்கு தந்தையே சின்ன வயசில் அவங்களுக்கு இல்லாமல் போகுது, இல்லை தந்தை பாசம் கிடைக்காம போயிடுது. என்னென்னா சூரியன் வந்து தந்தை, அப்பான்னா சூரியன். சரிங்களா? அப்போ சூரியன் ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து ஒரு மறைவு ஸ்தானத்துக்கெல்லாம் போச்சுன்னா சின்ன வயசுலேயே தந்தை இழக்கிற மாதிரி வருது. இல்லை தந்தை பாசம் தந்தை பாசமெல்லாம் கிடைக்காம மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமையுது. அதுதான் உண்மை. சரிங்களா? இது சந்திர தசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை முடிஞ்சு சந்திரன் ஒரு 10 வருஷம் தசையை நடத்தும். அந்த 10 வருஷ தசை எப்போ வரும் உங்களுக்கு? ஆரம்ப பகுதியில் பிறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 19-20 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு 25-26 வயசு வரைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 30-35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்திர தசை அமைஞ்சிருது, சந்திர தசை வந்துடுது. சரிங்களா? சந்திர தசை 10 வருஷம் தசையை நடத்துங்க. சந்திரன் நல்லா இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, வெளியூர் போய் செட்டில் ஆகுறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த சந்திர திசையில் அவங்களுக்கு அமைஞ்சிருது. ஒரு சில பேர் சந்திர திசையில் வெளிநாடே போயிடுறாங்க. ஒரு சில பேர் சந்திர திசையில் அவங்க அம்மாவோட ஹெல்த் பாதிக்கப்பட்டுருது. இப்போ சூரியன் கெட்டுச்சுன்னா அப்பாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அப்பாவோட பாசம் கிடைக்காம போயிடும். சந்திரன் கெட்டு போச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மா மேலே பாசம் இல்லாமல் போகும், இல்லை அம்மாவாக இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை அப்படி தான் போகுது. இப்போ சூரியனும் நல்லா இருந்து சந்திரனும் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் முழுமையான தாய் பாசமும் தந்தை பாசமும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அந்த சந்திரன் 10 வருஷம் தசை நடத்தும் போது சந்திரன் கெடாமல் இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா தசாபுத்தி ஒரு மனுஷனை இயக்கிறது கிரகங்கள் தான், தசாபுத்தி தான். சந்திரன் நல்ல இடத்துல இருக்கவங்களுக்கு பாருங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, அடிக்கடி வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க சந்திர திசை நடக்கிறவங்களாம். சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த 10 வருஷம் கொடுத்துருது. சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு இவங்களுக்கும் மன ரீதியான பாதிப்பு. ஒரு சில பேரில் பாருங்கள் 25 வயசுக்கு மேலே தேவையில்லாத குழப்பங்கள் வரும், மன ரீதியான பாதிப்பு வரும், ஆசோலேஷன் மைண்டு கொடுத்துரும். இவங்களோட ஆரோக்கியம் கெட்டு போய் அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டுறதை பார்க்க முடியுது. சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு பாவகிரகத்தில் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது, 12ஆம் இடத்துல சந்திரன் மறையவே கூடாது. 6, 8, 12 சந்திரன் கெடாமல் இருக்கணும். அப்படி 6, 8, 12 இருந்தால் கூட குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட தொடர்பு, சுக்கிரன் பார்வை, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துருவார். அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பரவாயில்ல. தேய்பிறை சந்திரனாக இருந்து 6, 8, 12 மறைஞ்சு ராகுடையோ சனியோடையோ
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடல சேர்ந்துட்டா கடுமையான மன ரீதியான பாதிப்பு, இந்த சைக்காட்டிக் ப்ராப்ளம், மன ரீதியான குழப்பங்கள் அத்தனையுமே அந்த சந்திர திசையில் கொடுக்குறத பார்க்க முடியுது. 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வரும். அது ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு பக்கம் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். அந்த செவ்வாய் திசையில் தான் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள், அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க ஒரு 7 வருஷம். ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் சாதிக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஒரு சில பேர் மருத்துவராக இருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த டைமில் 30-35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த செவ்வாய் திசையில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு செட்டில் ஆயிடுறாங்க. சொந்தமாக வந்து ஹாஸ்பிட்டல் இது பண்ணி அதில் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த டைமில் ப்ரொமோஷன் வரும். 35 வயசுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லாமே அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது காவல்துறை, இராணுவம், மிலிட்ரி, போலீஸ் எல்லாமே செவ்வாய் தாங்க. கட்டுமானத்துறை, இன்ஜினியராக இருக்கவங்களுக்கு பாருங்கள் செவ்வாய் ஜாதகத்தில் வலுத்திருக்கும். செவ்வாய் நல்லா இருக்கவங்க தான் இன்ஜினியர் ஃபீல்டில் சாதிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க. அடுத்தது வந்து 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை 18 வருஷம். அந்த ராகு திசையில் தான் ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அமையுது. 40 வயசுக்கு மேலே 50 கிட்டத்தட்ட 58-60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ராகு திசையில் தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க. 40 வயசுக்கு மேலே 35, 36, 37 வயசுக்கு மேலே தாங்க ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வரக்கூடிய ராகு திசை தான். ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேர் கொஞ்சம் முன்னாடியே வரலாம். நட்சத்திர பாதத்துக்கு அந்த மாதிரி பலன் மாறுபடும். சரிங்களா, பார்த்துக்குங்க உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். இந்த ராகு திசையில் ஒரு சில பேர் கொடி கட்டி பறக்கிறாங்க. என்ன காரணம்னா ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசை தூண்ட வைக்கிற கிரகம். எல்லாமே உங்களுக்கு அந்த கிடச்சிடும். வீடு, வாகனம், சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. என்னென்ன ஆரம்ப பகுதியில் கிடைக்காம இருக்கோ அத்தனையுமே இந்த ராகு திசையில் அவங்களுக்கு கிடைக்கிறது பார்க்க முடியுது. 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை 16 வருஷம். அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் லக்னம், ரிஷப லக்னத்தில் இல்லாமல் இருந்தீங்கன்னா மற்ற லக்னத்துக்கெல்லாம் குரு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். துலாம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பாதகத்தை பண்ணிடுவார். தேவையில்லாத பிரச்சனையை அந்த லக்னங்களுக்கு குரு கண்டிப்பாக கொடுத்துருவார். சனி எல்லாத்துக்கும் நல்லவர் கிடையாது, அதே மாதிரி குரு எல்லாத்துக்கும் கெட்டவர் கிடையாது. சனி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அந்தந்த லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுவார். குரு அதே மாதிரி தான், அந்தந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார். ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கு குரு கொடுமையான பாவியாக வரனால அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசையில் தேவையில்லாத பிரச்சனைகள், கடன், எதிர்ப்புகள், நோய் இதெல்லாமே அந்த குரு திசையில் கொடுக்குறத பார்க்க முடியுது. இப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். சரிங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்களோட அமைப்பு எப்படி இருக்குது, பிளானட்டோட பொசிஷன், உங்களோட அமைப்பு எப்படி இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அதாவது கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது, நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. கர்மா எல்லா ஒரு மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா கர்மாவை அனுபவிக்கிறது தான் இந்த பூமியில் ஜனனமாயிருக்கும். அப்போ அந்த என்ன கர்மா, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இது கிரகங்கள் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிரகங்கள் பதில் சொல்லும். எந்த இடத்துல கிரகங்கள் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது சாதகமாக பாதகமாக பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக நல்ல பலன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கெட்ட கிரகங்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவமானம், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, உடம்புல உயிரை தவிர எதுவுமே இல்லாமல் பண்ணும் அந்த பாவகிரக திசையை நடத்தும் போது. நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சரி வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது, ஏன் பிறந்தோன்ட்டு இருக்கு, வாழ்வாசாவாமல் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது காரணமே அதுதான். பாவகிரகத்தோட திசை லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது கொடுமையான பலன்கள், கெடுபலன்கள் நடக்கும். சுபகிரகங்களோட தசாபுத்தி, நல்ல சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா, லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகர் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், உங்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, நன்மையான விஷயங்கள் எப்போ நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.